சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த 2 நாள்களாக பொதுமக்கள் எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிற இந்த கருத்து கணிப்பு எல்லாரையும் ஒரு குழப்பத்தில் வச்சுட்டு இருக்குது. யார் ஆட்சியை பிடிப்பாங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்கு. பெரும்பான்மையான ஊடக நிறுவனங்களாக சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவான நிலையாக இருக்கிறதா தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 124 தொகுதியிலிருந்து 184 தொகுதிகள் வரைக்குமே திமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் சமூக ஊடகங்களில் முழுக்க மாறுபட்ட கருத்துக்களையும் அதில் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வெளியிட்டு வராங்க. மொத்தத்தில் பொதுமக்கள் எல்லாமே யார் ஆட்சிக்கு வருவார்கள்ங்கிற ஒரு தெளிவில்லாத சூழல் இருக்காங்க. ஒரு சிலர் பதப்பதைப்பிலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தேர்தல் சர்வே அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு சிரமமான வேலை. இதை மிகச்சரியாக செய்கிறது அப்படிங்கிறது விரல் வெட்டு எண்ணக்கூடிய சில நிறுவனங்களால் மட்டுமே அது சாத்தியமாகும். அந்த அளவுக்கு தொகுதி முழுவதும், மாநிலம் முழுவதும், எல்லா இடங்களிலும் சொந்தமாக ஆள்களை வச்சு வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களால் தான் அது எளிதில் சாத்தியமாகும். ஏதாவது ஒரு கட்டத்தில் தேர்தலுக்காக மட்டும் கருத்து கணிப்பு சர்வே நடத்திட்டு போகக்கூடிய டீம்னாலெல்லாம் அது சாத்தியப்படாது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் நம்ம எடுக்கிற சர்வே, அதாவது 2 கட்சி வேட்பாளர்களில் அறிமுகம் இல்லாத, ரெண்டுமே புதுசாக இருக்கிற வேட்பாளர்கள் இருக்கிற ஒரு சில இடத்துலையும், ஏற்கனவே மக்களுக்கு அறிமுகமாகி மக்களோட தொடர்பில் இருக்கின்ற ஒரு சில வேட்பாளர்கள் இருக்கிற இடத்துலையும், ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியை சேர்ந்த முக்கியமான வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிற சில ஊர்களில் ஒரு சர்வே எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒப்பீடு பண்ணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான சர்வேவாக, ரேண்டம் சர்வேவாக போடுறதும் ஒரு சிலர் செஞ்சிட்ருக்காங்க. இதில் பெரும்பாலான கணிப்புகள் ஒரு சில நேரங்களில் சரியாகவும் வரும், சில நேரங்களில் தவறாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் சர்வே எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி 1996 காலகட்டத்திலேருந்து நான் நக்கீரனில் பணியாற்றக்கூடிய அந்த காலத்திலேருந்து செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கெல்லாம் இந்த சர்வேவுக்கான வழிகாட்டியார்னா அப்போ இணையாசிரியராக இருந்த காமராஜ் அவர் தான் ஒரு திட்டமிட்டு கொடுப்பார். அவரும் ஊடகத்துறையில் அல்லது அரசியல் களத்தில் காவல்துறை சார்ந்த பணிகளில் நீண்ட நாள்களாக பணியாற்றி அனுபவம் பெற்ற சிலருடைய தரவுகளை வாங்கி அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கொடுப்பார். குறிப்பாக 18 வயதுக்கு மேன்பாக, அதாவது ஆரம்ப காலத்தில் 21 வயதாக இருந்தது வாக்களிக்கும் வயது. அப்போ 21லிருந்து 30 வயது வரை உள்ளவர்களுக்கான ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் ஒரு 10 பேர் பார்க்கணும். 30லிருந்து 40 ஒரு 10 பேர், 40லிருந்து 50, 50லிருந்து 60, 60, 70, 70க்கு மேலே 100 வயது வரை, இந்த மாதிரியான ஒவ்வொரு வயது வாரியாக பிரித்து அதில் ஆண்கள் பாதி பெண்கள் பாதி. பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகள் நகரத்தை மட்டுமே மையமாக வச்சுருக்காமல் 70 விழுக்காடு கிராமங்களையும் மையமாக இருக்கும். அப்போ கிராமங்களில் 70 விழுக்காடு மக்களை நம்ம சந்திக்கணும், நகரங்களில் 30 விழுக்காடு மக்களை சந்திக்கணும். ஒரு சில தொகுதிகள் முழுக்க நகரம் சார்ந்தே இருக்கும். இந்த மாதிரி ஏரியாக்களை, அதாவது அந்த தொகுதியினுடைய ஏரியாவை பிரித்து எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கணும், இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ பேரை பார்க்கணும், அவங்க வயது அடிப்படையில் எப்படி இருக்கணும், இதுலேயும் கல்வித் தகுதி அடிப்படையெல்லாம் இருக்கும். கிராமங்களில் கல்வித் தகுதி குறைவாக இருக்கும், நகரங்களில் கல்வித் தகுதி அதிகமாக இருக்கும். இப்படி எல்லா விதமான ஒப்பீடுகளையும் போட்டு நாங்கள் சர்வே பண்ணியிருக்கோம். ஆரம்ப காலங்களில், அதாவது 96, 2001 இந்த தேர்தல் நேரங்களில், அதாவது 98, 99 2 நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த காலகட்டங்களில் நமக்கு 3 கட்ட சர்வே எல்லாம் முதல்ல பண்ணியிருக்கோம். முதல் கட்ட சர்வே வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே, கூட்டணி மட்டும் தான் முடிவாக இருக்கும், எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர் யாருங்கிறதே தெரியாமல் இருக்கும். அந்த கட்டத்திலேயே நம்ம ஒரு சர்வே பண்ணுவோம். இந்த சர்வே குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 1000 பேர் அப்படிங்கிற அளவில் இருக்கும். அடுத்தபடியாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருப்பாங்க அல்லது தாக்கல் பண்ணாமலும் இருப்பாங்க. அந்த கட்டத்தில் 2வது கட்ட சர்வே நடக்கும். இந்த சர்வே குறைந்தபட்சம் 400 பேர்லேருந்து 500 பேர் வரைக்கும் ஒரு சர்வே எடுப்போம். இப்படி சர்வே எடுக்கும்போதும் கடந்த முறை தேர்தலில் இவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த முறை தேர்தலில் எப்படி மாற்றி போடுறாங்க, அந்த மாற்றி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவான கேள்விகள் அதில் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த மக்களும் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னாங்க. ஏன்னா அந்த கட்டத்தில் ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்கிற அந்த கலாச்சாரம் இல்லாமல் இருந்தது. அப்போ அவங்க யதார்த்தமான சூழலை சொன்னாங்க. ஆனால் இப்போ நிலவரம் அப்படி அல்ல. யாருக்கு ஆதரவாக சொன்னாலும் இன்னொரு தரப்பு நமக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக 2026 தேர்தல், அதற்கு முன்பு 2021 இந்த 2 தேர்தலையுமே பெரும்பாலான மக்கள் கருத்து சொல்ல மறுத்துட்டாங்க, அல்லது நாங்கள் போடக்கூடியதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இந்த 2026 தேர்தலில் 100 பேரை சந்தித்தால் அதில் ஒரு 4 பேர் அல்லது 5 பேர் மட்டும்தான் நம்மகிட்ட வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஒரு சில இடங்களில் 10 பேர் அளவுக்கு பேசுகிறாங்க. 90% பேர் அதை பற்றி பேசவே மறுத்துட்டாங்க. அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் அவங்க பேச மறுத்துட்டாங்க. இதுதான் யதார்த்தமான நிலைமை. இந்த ஒப்பீடுகளின் அடிப்படையில் 2 கட்ட சர்வேவை முடிச்சுட்டு 3ஆம் கட்ட சர்வே தேர்தலுக்கு
ஒரு வாரத்துக்கு முன்பாக நம்ம நடத்துவோம். அந்த சர்வேல தான் வெறும் 100 பேரை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா முதல்ல 1000 பேர், அடுத்து 500 பேர், 3ஆம் கட்டமாக நம்ம 100 பேரை மட்டும் பார்த்தோம்னா போதும். அந்த 100 பேர் சொல்லக்கூடிய சர்வே அடிப்படையில் ஏற்கனவே 2 சர்வேல எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவோடு இது ஒத்து வருதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம கணிப்பு சரியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவில் அந்த சர்வே வெளியிடுவோம். 90% இப்படி எடுக்கிற சர்வே வெற்றிகரமாக சாத்தியமாக நம்ம என்ன எதிர்பார்த்து என்ன மாதிரி மக்கள் கருத்து சொன்னாங்களோ அதை ஒத்து போகிற அளவில் வந்திருக்குது. அப்பவும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக ஒத்து வந்துடும். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் முடிவுகள் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக நான் அப்போ பணியாற்றின சேலம், நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் வேட்பாளர்கள் கள்ள ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்போ ஆதார் கார்டோ அல்லது வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லாத அந்த காலகட்டங்கள் இருந்தாலும் அவ்வளோ பேருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத அந்த காலகட்டத்தில் திருட்டோட்டு அப்படிங்கிறது நடக்கும். அது குறிப்பாக சில தொகுதிகளில் செல்வாக்குள்ள அவர்கள் போட்டியிடக்கூடியவர்கள் எவ்வளோ ஓட்டு திருட்டோட்டு போடுவாங்க அப்படிங்கிறதையும் கணக்கில் வச்சு தான் நம்ம சர்வே எடுக்கணும். இல்லைன்னா திருட்டோட்டு மூலமாக வெற்றி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. இப்படி ஒரு சர்வேவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த தேர்தலிலும் எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு அது கணிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி களம் முழுக்கவும் மாறி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பத்திரிகை நடத்திட்டு அதுக்கு பிறகு தமிழ் எடிசனையும் மூடிட்டு இந்திய அளவில் வேறு பத்திரிகைகள் நடத்திட்டு இருக்கிற நிறுவனம், மக்களுக்கு அறிமுகமே இல்லாத சாராய கம்பெனி, மோட்டார் வாகன ஏற்றுமதிக்கான கம்பெனி, இப்படிப்பட்ட பல கம்பெனிகள் எல்லாமே இந்த தேர்தலில் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு களத்தில் வேலை செய்வதற்கான ஆளே கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் வேலை செஞ்ச அந்த காலகட்டங்களில் குறிப்பாக கல்லூரி மாணவர்களை நம்ம தேர்வு பண்ணுவோம். ஒரு 5 அல்லது 6 மாணவர்களை கார்லேயோ அல்லது வேன் எடுத்தோ கூட்டிகிட்டு போயிட்டு குறிப்பிட்ட பகுதிகளில் அவங்களை இறக்கி விட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களை அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நிரப்பிட்டு வர சொல்லுவோம். இதை நம்ம கண் முன்னாலேயே இருந்து நம்ம கண்காணித்து ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அடுத்த சர்வேல ஏற்கனவே இருந்ததில் பாதி பேர் தான் தேர்வாங்க. வாக்காளர்களை சந்திக்கிறவனுடைய எண்ணிக்கையும் குறையும். 1000லேருந்து 500 மாறும். நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களையும் சரியாக வேலை செய்கிறவங்க யாருன்ட்டு பாதி பேரை குறைச்சி அந்த பாதி பேரை வைப்போம். இப்படி வரக்கூடிய நபர்களை தான் 3ஆம் கட்ட சர்வே. அது நேரடியாக ஒவ்வொரு வாக்காளர்களை சந்திக்கும் போதும் நாங்கள் நேரில் இருக்கிற மாதிரியான அதை கவனிக்கிற மாதிரியான ஒரு திட்டமிடலோடு கொண்டு போவோம். அப்போ சர்வேவை நம்ம சரியாக சொல்ல முடியுது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான சர்வே செய்யக்கூடிய ஆட்கள் யாருக்கு இருக்காங்கன்னா களப்பணியில் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த சர்வே இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்கிற சர்வே எல்லாமே எங்கேருந்து எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் கூட உங்களை யாராவது இந்த மாதிரி எக்ஸிட் போல் வாக்களித்து விட்டு திரும்பி வீட்டுக்கு வருகின்ற வழியில் அல்லது வாக்களித்து விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய தொலைபேசி மூலமாக யாராவது கூப்பிட்டு பேசினாங்களானாலும் யாரும் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்களாக மனதளவில் அவங்களுக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு சிலரோடு பேசிட்டு அந்த அடிப்படையில் யாருக்கும் பாதிப்பு வராத மாதிரி இதுக்கு இதுதான் காரணம், இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிற மாதிரியான ஒரு சர்வே தான் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வேவும் கூட முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரும்பத்தக்க வகையிலான சர்வேவை தான் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள்ட்டையும் விளம்பரத்திலையும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுலையும் முதலிடம் திமுக தான் இருக்குது. இப்போ திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் அவர்களுக்கு சாதகமான சில நிறுவனங்களை அதில் இருக்கிற ஆட்களை உருவாக்கி வச்சுட்டு கட்சிக்கு ஆதரவான பிரச்சாரமாக மக்கள் எல்லோருமே இதைத்தான் விரும்புகிறாங்க, இந்த மாதிரியான மாற்றத்தை தான் விரும்புகிறாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தையும் அதன் மூலமாக இவங்கெல்லாம் இதுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போகிறாங்க. அதில் குறிப்பாக பெண்களுக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொடுத்துருக்கிற இந்த 1000 ரூபா உதவித்தொகை, கடந்த 3 மாதத்துக்கு முன்னே வழங்கப்பட்ட 5000 ரூபா தொகை, அதோட பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், இந்த விவகாரங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பெண்கள் முழுக்க நம்ம பக்கம்தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த வாக்காளர்கள் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் 52% பேர் இருக்காங்க, ஆண்கள் 48. இந்த 52%ல் 25% நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி வச்சு அதை தலைமை நம்புகிற மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியதில் சமூகம் சார்ந்த கருத்துக்களை அந்தந்த காலகட்டத்தில் தான் உடனடியாக வெளியில் கொண்டு வர்றது, எதிர்க்கிறது, ஆதரிக்கிறது, இந்த மாதிரியான சமூக ஊடக பயன்பாடுகளில் அதிகமாக இருக்கிறது இடதுசாரிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க தான். அதே மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்து துண்டறிக்கி வந்த காலத்திலிருந்து நூல்கள் வெளியான செய்திகளையும் வரலாற்று செய்திகளையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவங்க எல்லோருமே இந்த முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும், திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும், அவங்க ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் செய்திருக்கின்ற சாதனைகளை விடவும் அவங்க அதிகமாக நம்பினது இப்போ ஒரு தொகுதிக்கு 80% வாக்காளர்களுக்கு
ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா நம்ம பணம் கொடுக்குறோம், ஏற்கனவே இவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கிற பொம்பளைங்களை 5000 ரூபா கொடுத்துருக்கோம், ஓட்டு முழுக்க நமக்கு தான் உழுகும் அப்படிங்கிற அதே கண்ணோட்டத்தில் தான் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டு வராங்க. இதன் மூலமாக தான் வாக்கு நமக்கு பெருசாக கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான கள நிலவரம் அப்படி இல்லை. அப்போ களத்தை நம்ம கவனிக்கும்போது எளிய நிலையில் இருக்கின்ற மக்கள், குறிப்பாக விவசாய தொழிலோடு தொடர்புடைய அவ்வளவு பேருமே இந்த ஆட்சியினுடைய நடவடிக்கை விரும்பவில்லை. குறிப்பாக மண் எடுத்து அதிலிருந்து பானை செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு நபர் கூட இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஏரியில் மண் எடுக்க முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நாங்கள் மண் எடுத்தோம், எதுவும் பிரச்சனை இருக்காது, கிராம நிர்வாகர்கள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகிகள் எங்களுக்கு அனுமதிச்சாங்க. ஆனால் இப்போ ஒரு டிராக்டருக்கு 2000 ரூபா கேட்குறாங்க, 4000 ரூபா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி 2021க்கு பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக உள்ளாட்சி நிர்வாகம் எந்த வேலையுமே செய்யலை. பல்பு பீஸ் போனால் மாற்றுறது கூட அவங்க ஒழுங்காக செய்யலை. புதியதாக ஆரம்பத்தில் ஒரு சில இடங்களில் கழிவுநீர் கால்வாய், சிறு சிறு சாலை அமைக்கின்ற வேலைகள் செஞ்சாங்களே தவிர பெயர் சொல்லத்தக்க வகையில் எங்கள் பகுதிக்கு எதுவுமே செய்யலை. உள்ளாட்சி நிர்வாகிகள் முழுக்க செயல்படாதே இருந்து போயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற ஒரு சில கட்சியினருடைய அளவுக்கு அதிகமான கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கைகளும் அதை காவல்துறை கண்டுக்காமல் போகிறதும், ஒரு சில இடங்களில் திமுகவினுடைய அளவு கடந்த கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கைகளையும் மக்கள் கவனித்து வச்சுருக்காங்க. அதுவும் தங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது கிராமப்புறத்தில் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இவங்களுக்கு இருக்கிறது தெரிஞ்சாலும் நகர்ப்புறம் சார்ந்திருக்கின்ற படித்த மக்கள் மத்தியில் எப்போவுமே பெரும்பான்மை திமுகவுக்கு ஆதரவான நிலை தான் இருக்குது. அதிலும் ஆண்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த முறை அதுவும் சுத்தமாக களத்தில் கிடையாது. ஏன்னா அரசு நிர்வாகமும் சட்டம் ஒழுங்கும் மிக மோசமான நிலைக்கு போயிட்டுது. காவல்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்குதான்னு கூட தெரியல. எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. காசு செலவு பண்ணாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. எல்லாத்தையும் தாண்டி போதை சீரழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நினைத்த இடத்துலெல்லாம் டாஸ்மாகினுடைய சந்து கடைகள், டாஸ்மாகினுடைய 24 மணி நேரம் விற்பனைங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் அரசு மதுக்கடைகளுக்கான நேரத்தை குறைச்சி அங்கே தான் வாங்கணுங்கிற மாதிரி வச்சாலும், இன்னொரு பக்கம் மணமகிழ் மன்றங்கள் பேரில் எக்கச்சக்கமான பார் பர்மிட்டடு கடையை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எலைட் பார் அப்படிங்கிற விதத்தில் அரசும் நேரடியாக பல இடங்களில் மதுபான கடைகளில் தெரிஞ்சிருக்கு. இரவு பகல் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஒரு மனிதன் காசு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா சரக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான சூழலை இந்த 5 ஆண்டுகளில் உருவாயிட்டது. இதுவும் ஒரு வகையிலான பாதிப்பை இந்த நகர படித்த நடுத்தர வர்க்கத்திட்ட ஏற்படுத்தியிருக்குது. இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அரசியல் சார்புடையவங்க இல்லை. என்றைக்குமே அரசியல் சார்புடையவங்க 90% பேர் திமுககார திமுகவில் தான் இருப்பான். ஒரு 10% பேர் அந்த தொகுதியினுடைய உள்ளூர் நிலவரத்தை பொறுத்து மாறுவாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவுடையும் கட்சி சார்புடையவன் அந்த கட்சியில் தான் இருப்பான். உள்ளூர் நிலவரத்தை பொறுத்து ஒரு 10 பேர் மாறுவாங்க. இது மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய அளவு மாற்றம் வராது. ஆனால் தான் உண்டு தான் வேலை உண்டு, சமூகத்தை பற்றியோ ஊரை பற்றியோ அல்லது நாட்டை பற்றியோ எந்த விதமான கவலையும் இல்லாமல் தானும் தன் குடும்பமும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற வணிகத்தை பார்த்துக்கிட்டு, நல்லா அவங்களுடைய தொடர்ந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு, எது நல்லா இருக்குங்கிறதை பற்றி கருத்து மட்டுமே சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்களாக இருக்கிறவங்க தான் ஒரு 25-30% பேர் மக்கள் இருப்பாங்க. அந்த 30% மக்களுமே இந்த முறை திமுகவினுடைய ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் முதல் கட்டமான களத்துக்கு நம்ம போய் பார்க்கும்போது அதுக்கு மாற்றாக யாரை எடுக்கிறாங்கங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்தது. தேர்தல் நெருங்க அந்த நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக மாறிச்சு. அவர் ஏற்கனவே 4 ஆண்டுகள் நிர்வாகம் பண்ணியிருக்காரு. மு.க. ஸ்டாலினுடைய நிர்வாகத்தை விடவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்வாகம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தாங்க. இந்த நேரத்தில் தான் மத்திய அரசினுடைய தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் பேச ஆரம்பிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துகிற அந்த சூழல் வரும்போது ஸ்டாலின் அதை ரொம்ப கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு குறிப்பிட்ட விகிதம் திமுக பக்கம் ஓட்டு ஏறுற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. ஆனால் அடுத்தடுத்த நாள்களில் அதுவும் கொஞ்சம் பலவீனமாகி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வாக்குகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக ஏறக்கூடிய நிலைமையை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இது இப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே தாவேக்காவுக்கான அந்த வாக்கு அப்படிங்கிறது இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் சார்ந்திருக்கு. இந்த வாக்குங்கிறது நாளுக்கு நாள் அதனுடைய வீச்சு அதிகமாகிட்டு முதல்ல வந்து ஒரு 10 விழுக்காடு, 11 விழுக்காடு, 12 விழுக்காடுங்கிற அளவிலிருந்து 17, 18ங்கிற விழுக்காடு அளவுக்கு ஏற ஆரம்பிச்சது. வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் அல்லது அதுக்கு முந்தைய நாளில் முதியோர்களுக்கான வாக்குகளை, அதாவது 85 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாக்குகளை வீடுகளிலேயே போய் அதிகாரிகள் வாக்குப்பதிவு பண்ணி வாங்கிட்டு வந்த அந்த கட்டத்தில் வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பெண்கள் எல்லாமே விஜய்க்கு போடுங்க, விசிலுக்கு போடுங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து அந்த வாக்குகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விசிலுக்கு ஏற ஆரம்பிச்சது. இது அதிமுகவுக்கு விழுகணுங்கிற வாக்குகள் விசிலுக்கு போகுதா, ஏற்கனவே திமுகவுக்கு போடணுங்கிற மனநிலையில் இருந்தவங்களுடைய வாக்குகள் விசிலுக்கு போகுதா அப்படிங்கிறது
ஒரு கணிக்க முடியாத குழப்பம் இருந்தது. ஆனால் தேர்தல் நடந்த அந்த நேரத்திலும் அதற்கு பிந்தைய கருத்து கணிப்பிலுமே திமுகவினுடைய வாக்காக நிலையாக இருந்ததிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட பகுதி விசிலுக்கு போயிருக்குது. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்களுடைய வாக்குகள் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு போயிருக்குது. ஆனால் திமுகவிலிருந்து போன விழுக்காடு தான் அதிகமாக இருக்குதுங்கிறது கள நிலவரத்தில் தெரியுது. இந்த அடிப்படையில் நம்ம கணக்கீடு செய்து பார்த்தோமானால் நிச்சயமாக 120க்கும் அதிகமான தொகுதிகளை அதிமுக தலைமையிலான கூட்டணி பிடிப்பதற்கு சாத்தியம் இருக்குது. அதுவும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. அதிமுக மட்டுமே அதிகமான இடங்களை பிடித்து தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி களத்தை பற்றி நன்கறிந்த ஒரு கள நிலவரங்களை சரியாக கணிக்கக்கூடிய மின்னம்பலம் பத்திரிகை, அதாவது நான் நக்கீரனில் பணியாற்றும் போது எனக்கு இணையாசிரியர் அந்த காமராஜ் அவர்கள் இப்போ மின்னம்பலம் பத்திரிகை நடத்திட்டுருக்காரு. அவங்களுடைய சர்வேவை கூட திமுகவுக்கு ஆதரவான நிலையை காட்டினாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த பர்சன்டேஜ், அதாவது விழுக்காடு அளவை பார்க்கும்போது மிக மிக குறைவாக தான் இருக்குது. திமுக 37, 36 இருக்கும், அதிமுக 35, 34 இருக்கும். இந்த மாதிரியான அளவீடுகளினுடைய அடிப்படையில் தான் 100க்கும் அதிகமான தொகுதிகளுடைய நிலவரம் போயிட்டுருக்குது. இதைத்தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த கருத்து கணிப்பு வியாபாரிகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு 2 விழுக்காடு, இவங்களுக்கு ஒரு 2 விழுக்காடு குறைவாக இப்படி கொடுத்து இது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இதை பெரும்பாலும் செய்கிறது திமுககாரங்க தான். ஏன்னா முதல்ல தலைமையிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி தேர்தலில் நான் வேலை செஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்காகவும் சில இடங்களில் அந்த வேலையை பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்த தொகையில் பெரும்பாலானதை ஆட்டையை போட்டு மிக குறைவான தொகை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கவும் அதிமுக சார்பில் ஒரு ஓட்டுக்கு 1000 அப்படிங்கிற அடிப்படையில் தான் செலவு பண்ணதான் கள நிலவரங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் திமுகவில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகை அப்படிங்கிற அளவு மாறி இருக்குது. 1000, 1200, 1300, 1500, 2000, 2500, 6000, 8000, 10000 அப்படிங்கிற அளவில் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி தொகையை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே தலைமையை ஏமாற்றி ஒரு தொகையை வாங்கி அதை செலவு செஞ்சதாக கணக்கு காட்டிட்டு ஏமாத்துறதுக்கான வேலைகளாகவும் இருக்கும். இன்னும் அமைச்சர்கிட்டையும் அந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற வேலைகள் இருக்குது. இந்த நிலவரத்தை எல்லாமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தெரிஞ்சு ஒவ்வொரு அமைச்சர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் வேட்பாளர்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த கட்டத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஜெயிச்சிருவோம், நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோங்கிறத காட்டிக்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஏமாற்று கருத்து கணிப்பை கொடுத்துருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட சரியானதல்ல. இது தேர்தல் முடிவு, அதாவது வாக்கு எண்ணிக்கை தொடங்கின சில மணி நேரங்கள்லேயே நம்மளால் அனுமானிச்சிட முடியும் யார் ஆட்சிக்கு வருவாங்க, யார் வீட்டுக்கு போவாங்கிறது தெளிவாயிரும். அந்த கட்டத்தில் வரும்போது இந்த பிரச்சாரம் வேறொரு திசையை நோக்கி போக, அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்களை எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க, உள்ள நமக்கு உளுந்த ஓட்டுகளை பூரா அவங்களுக்கு மாற்றி விட்டாங்க, தேர்தல் அலுவலர்கள் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கல, ஒரு பாக்ஸில் தவறாக வந்தது நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணால் அவங்க ஏற்றுக்கல, இப்படி பாரதிய ஜனதா உள்ள தலையிட்டு வெற்றியை தோல்வியாகவும் தோல்வியை வெற்றியாகவும் மாற்றிட்டுது அப்படிங்கிற ஒரு முட்டை கொடுத்துட்டு இவங்க அப்படியே பின்வாங்கி வந்துடுவாங்க. இந்த முட்டை தான் இந்த ஊடகங்கள் எல்லாமே இப்போ ஒரு போலி தோற்றமான கருத்து கணிப்பை கொடுத்துருக்கிற அந்த ஊடகங்களும் அந்த நிறுவனங்களும் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் சொன்னது தான் சரி, ஆனால் மத்திய அரசு தலையிட்டு முடிவை மாற்றிட்டுது, அல்லது ஒரு டீம் பென் டீம் சிம் டீம் அப்படிங்கிற மாதிரி இந்த டீம் எல்லாம் இயந்திரத்தை ஹேக் பண்ணி மாற்றிட்டுது, இது முன்னேறிய நாடுகளில் நடந்திருக்குது, பின்னேறிய நாடுகளில் நடந்திருக்குது, எங்கேயுமே வாக்கு இயந்திரங்கள் கூடாது, நேரடி வாக்குச்சீட்டு தான் சரி அப்படிங்கிற மாதிரியான சில அறிக்கைகளை கொடுத்துட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. இது ஏற்கனவே கடந்த காலங்களிலும் பல தேர்தல்கள் நடந்திருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலிலுமே இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் பல தவறான தரவுகள் எல்லாம் கொடுத்துருக்குது. ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சரியாக நம்மால் சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கட்டுமையாக வெளியில் பதிவாயிருக்கு. அந்த வாக்குகள் முழுக்க முழுக்க ஒரே அமைப்பாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு போக வேண்டியதாக தான் இருந்திருக்கும். ஆனால் விஜய் வந்ததுனால அது ஒரு பகுதியை பிரிச்சிட்டது. பிரித்திருந்தாலுமே எதிர்ப்பு வாக்கள் சிதறாமல் ஒரு பகுதி அதிமுக பக்கம் போயிருக்கிறத நம்மால் அனுமானிக்க முடியுது. ஆனால் விஜயும் தன்னுடைய பங்குக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 20,000 வாக்குகளுக்கு, அதாவது 20 விழுக்காடு வாக்குகளுக்கு குறைவில்லாமல் வாங்குறதுக்கான சூழல் இருக்குது. திமுக அதிமுக அப்படிங்கிற 2 கட்சியிலையுமே பலமான வேட்பாளர்கள் மோதக்கூடிய இடத்துல இந்த தாவேக்காவுடைய வாக்குகள் விழுக்காடு குறைவாக இருக்கும். பலவீனமான வேட்பாளர்கள் அல்லது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் மோதக்கூடிய இடத்துல 2ஆம் இடத்துக்கே வரக்கூடிய அளவில் சில தொகுதிகளில் தாவேக்காவுடைய வாக்கு ஏறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தாவேக்கா எல்லா இடத்துலையுமே 99 விழுக்காடு 3ஆம் இடத்துக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒரு சில இடங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இடங்களில் மட்டும் 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த தொகுதிகளில் 2 தரப்பிலுமே தகுதியான வேட்பாளர்கள் இல்லாத சூழலில் தாவேகா 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி திமுக, அதிமுக இந்த 2 தான் முதல் 2 இடங்களை பிடிக்கிறதுக்கான சூழல் இருக்குது. ஆட்சியாளர்கள், அரசியல் கட்சிகள், பெரும் வணிக நிறுவனங்கள் எல்லோருமே மக்களோடு தொடர்பில் இருக்கிறதுக்கான ஒரே சாதனம் இந்த மீடியா ஊடகங்கள் தான். இந்த ஊடகத்தின் மூலம் தான் இவங்க தங்களுடைய கருத்துக்களை வெளியில் சொல்லிட்டு வர்றாங்கிறது கடந்த கால வரலாறு. ஆனால் சமீப காலங்களில் தொடர்ந்து பொய்யான கருத்துக்களை இந்த நிறுவனங்கள், இந்த ஊடகங்கள் வாயிலாக பரப்பி அதை மக்களை நம்ப வச்சு மக்களை முட்டாளாக்குறது அல்லது தங்களுடைய வணிகத்தை பெருக்கிறது அல்லது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுங்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. கடந்த ஆண்டு கூட ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தாங்க. தர்பூசணி பழத்துக்கு செயற்கையாக இனிப்பு கொடுத்து அதன் மூலமாக விற்பனை கொண்டு வராங்கிற மாதிரி ஒரு செய்தியை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தர்பூசணி வியாபாரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. விவசாயிகள் மிக பெரும் சிக்கலுக்குள்ளானாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு செய்திகளை போடுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் கம்பெனிக்குள்ள பூச்சி கிடந்துன்னு ஒரு செய்தி வரும். பல பாட்டில் அந்த மாதிரி பூச்சி கிடந்திருக்கு. ஆனால் இந்த நிறுவனம் தங்களுக்கு விளம்பரம் வரலைங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒரு செய்தியை போடும். அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த நிறுவனத்தினுடைய விற்பனை படுத்து அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் இந்த மீடியா அமைப்பை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து விளம்பரத்தை போட்டு மிக உயர்ந்த தரமானதாக தயாரிக்கப்படுதுன்னு அதே செய்தி அவங்க போடுவாங்க. இந்த மாதிரி மக்களை மையமாக வச்சு ஒரு வணிகம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குது. அந்த வணிகத்தினுடைய ஒரு கூறு தான் இந்த தேர்தல் கருத்து கணிப்புங்கிற நாடகமும் நடந்துட்டு இருக்குது. அரசுக்கு ஆதரவான செய்திகள், அரசுக்கு எதிரான செய்திகள் அப்படின்னு இதில் எல்லா கட்சிகளுமே தன் பங்குக்கு அந்த ஊடகங்களை கையில் வச்சுருக்காங்க. இருந்தாலும் திமுகவின் பக்கம்தான் அதிகமான ஊடகங்கள் இருக்குது. அதனால் ஊடகங்கள் சொல்லக்கூடிய எந்த செய்தியும் உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு ஆய்வு பண்ணி பாருங்கள். அது சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லைனா விட்டுருங்க. இது சொன்னது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய எண்ணத்தை மாற்றி வணிகத்தை அதிகப்படுத்துவது தான் மீடியாக்களுடைய வேலை. நேர்மைக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பணியாற்றக்கூடிய மீடியாக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி பெரும் நிறுவனங்கள், பெரும் அரசியல் கட்சிகள் எல்லாமே சொந்தமாகவே மீடியா வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஊடகங்களை மக்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்கோம். நன்றி நண்பர்களே.